வெல்கம் பேக் டு சிட்டிஸ்கே மேட்ச். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎல் அந்த மேட்சோட ஒரு 7வது மேட்ச் என்னமோ நடக்க போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிச் வந்து நியூயார்க் நடக்குது. இப்போ தான் அந்த ட்ராப்பிங் பிச் அப்படின்னு சொல்கிறனால பிச்சு கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஆப்பனும் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மொதல் பவுலிங் பண்ண போகிறோம். நமக்கு சாத மாதிரி டாஸ் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா டீம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் கிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஃபிட்சர் தான் வந்து கேப்டன் சொல்லியிருக்காங்க. அல்சாரி ஜோசப் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறாரு. அதே மாதிரி லூயிஸ் அந்த இடத்துல போன மேட்ச் நம்ம கூட ஆண்டு லூயிஸ் பிறந்துக்கிட்டாருங்க. பந்தை தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் இல்லாத பக்கத்தில் ஒரு பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு இந்த இடத்துல. சரியான ஒரு பவுண்டரி. அடுத்த பந்து இந்த இடத்துல உள்ள போடப்பட்ட டெலிவரி டைமிங்கில் நேராக ஃபீல்டர் கையில் ட்ராப் பண்ணி எடுத்தாருங்க அந்த விக்கெட்டை. இங்கே அல்சாரி ஜோசப் கடைசி பந்தில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. சரியான ஒரு விக்கெட். இந்த இடத்துல லூயிஸ் பார்த்தீங்கன்னா 5 ரன் அவுட் ஆகிட்டு போறாருங்க. ராசன் சேஸ் உள்ள வந்திருக்காரு. நோ பவுலர். தூக்கி போடப்பட்ட டெலிவரி சரியான ஒரு ஷாட். நம்ம மட்டும் அடிச்சா மட்டும் இது மேலேயே போடுங்க. பேக்கரில் இந்த மட்டும் மாதிரி இப்படி எப்படி அவங்க அடிச்சாங்கன்னு தான் தெரியல எனக்கு. சரியான ஒரு ஷாட்டுங்க அது. ஷார்ட் பென்த் ரூம் கொடுத்து வச்சாருங்க ஆஃப் சைடில். சரியான ஒரு பவுண்டரி இங்கே அடிச்சிருக்குங்க. கோச் இங்கே சரியான ஆட்டம் ஆடிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல. தூக்கி போடப்பட்ட டெலிவரி நேராக கையில் உட்காந்துருக்கா. ஆமாங்க, 2வது விக்கெட் இந்த இடத்துல. ராசன் சேஸ் 5வது பந்தில் எடுத்திருக்காருங்க. ஓவருக்கு ஒரு விக்கெட் வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல நமக்கு. பூச் அவுட் ஃபார் 5. ஹேட் வந்திருக்காரு உள்ள வந்தோன்னு ஒரு சிங்கிள் பின்னாடி தட்டி விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்காது. நல்லதாக இந்த ஓவர் பவுண்டரி போடாமல் தான் போயிட்டு இருக்குது. இந்த வரைக்கும் 6 ரன் தான் வந்துருக்கு பாலில். டவுன் த ட்ராக் சரியான ஒரு பவுண்டரி. பவர் கொடுத்து அடிச்சாருங்க. சரியான ஒரு பவுண்டரி. பெஸ்ட் பிளேஸ் டு ஹிட். சரியான ஷாட். ஏன் வந்து ஃபிளிப்பு வெளியே வந்துருக்குங்க. 123 மீட்டர் 6. இந்த முறை ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்காரு. இன்னொரு பவுண்டரி. சரியான ஒரு ஷாட்டுங்க. கடைசி ஓவர் 3வது பந்து. ஷார்டஸ்ட் டெலிவரி இறங்கி நேராக அடிக்கிற முயற்சி. சரியா பல்ல நேராக கையில் உட்காந்துருக்குங்க. சரியான ஒரு விக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் ரூதர்ஃபோர்ட் 12 ரன் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. மீண்டும் ஆஃப் சைடில் ஒரு 4. சரியான ஒரு ஹீட்டிங் இந்த இடத்துல. ஓவரோட 4வது பந்தில் கடைசி ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்குது. இந்த முறை டாப் ஏஜ் சரியா படலை. நேராக ஃபீல்டர் கையில் செட் பண்ணி எடுத்தாருங்க அந்த விக்கெட்டை. 49க்கு 5வது விக்கெட் எடுத்துட்டாங்க. ராய்டு அவுட் ஃபார் 4. கடைசி பந்து சரியான ஒரு ஷாட். நேராக போயிருக்காருங்க. என்ன பவர் கொடுத்து சைட் ஸ்க்ரீன் மேலே அடிச்சிருக்காருங்க. 123 மீட்டர் 6 இருக்குங்க தெரிஞ்சு. இந்த இதோட ஒரு இன்னிங்ஸ் முடிவடைகிறது. சரியான ஒரு ஃப்ளரிஸோட முடிச்சிருக்காங்க இந்த இன்னிங்ஸை. 55 ரன்களுக்கு 4 விக்கெட் இழந்திருக்காங்க. 55 ரன்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்ட்ரூ ஃபிட்சர் மட்டும் 23 ரன் அடித்து கொடுத்தாரு. கடைசியாக வந்து ரூதர்ஃபோர்டும் சில்வா ஒரு பால் ஒரு 6 ரன் அடித்தார். ஷெல்டன் காட்டல் அந்த டீமுக்கு ஃபஸ்ட் பவுலிங் போட வராரு. அதே மாதிரி ஃபாப் 2+C ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒரு அவுட் ஸ்விங்கான முயற்சி. சரியான ஒரு ஷாட். ஸ்விட்ச் ஹிட். ஆப்ஷனில் ஒரு பவுண்டரி. நல்ல ஒரு ஹிட்டிங். மீண்டும் அதே ஷாட் அதே முறை. ஆனால் இந்த தடவை எலிவேஷன் மட்டும் தான் இருக்குது. டிஸ்டன்ஸ் இல்லைங்க. நேராக கையில் இப்போ வந்துருக்குங்க. இங்கே ஒரு சரியான விக்கெட். காட்டல் ஃப்ளாப் 2+C கேப்டன் எடுத்தாச்சுங்க. இந்த முறை சார்லஸ் உள்ளே வந்தோடனே போயிருக்காரு. ஃபஸ்ட்டு பந்து அதே மாதிரி அதே விக்கெட் எடுத்துருக்காரு. கால்டர் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துருக்காங்க. டக்குக்கு அவுட்டு சார்லஸ். 2 விக்கெட் போயிருக்கு. இந்த பார்த்து ஆடணும்னு சொல்லும் போது இங்கே பேர்த்திருக்காருங்க ஆஃப் சைடில் வில்லியம்ஸ். சரியான ஒரு இன்னிங்ஸ். டோர்னமெண்ட் நல்லா போயிட்டுருக்கு அவருக்கு. இந்த முறை அதே திசையில் இன்னும் ஒரு சரியான ஒரு 4 இங்கே கிடச்சிருக்குங்க இந்த இடத்துல. வில்லியம்ஸ் சூப்பர் ஆடிட்டு இருக்காருங்க. இந்த முறை நேராக போயிருக்காரு. 1 பவுன்ஸ் 4ல் போயிருக்குங்க. சரியான டவுன் த கிரவுண்ட் த்ரூ த லைன் அடிச்சிருக்காரு. இந்த முறை சர்க்கஸ் துப்பைக்கு முன்னாடி சுடும் பின்னாடி சுடும் மாதிரி சரியான ஒரு பவுண்டரி கிடச்சிருக்குங்க இந்த இடத்துல. நல்ல ஒரு இந்த ஓவர் பெரிய ஓவர் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு 18 ரன் வந்துருச்சு இது வரைக்கும். சரியான அப்பர் கட். 4வது ஓவர் ஃபஸ்ட்டு பந்தில் ஒரு பவுண்டரி கிடச்சி ராசன் சேஸ் இந்த முறை அடிச்சிருக்காரு. பின்னாடி போயிருக்குங்க. சரியான ஒரு கட் ஷாட்டுங்க இந்த இடத்துல. வேகம் விவேகம் இரண்டும் வேண்டும். இந்த முறை பின்னாடி சரியான ஒரு டைமிங். இந்த இடத்துல ஒரு பவுண்டரி கிடச்சிருக்குங்க நம்மளுக்கு. 6 இன்ஃபேக்ட் ஜஸ்ட் கிளியர் பண்ணிக்கங்க அந்த போட்டியில். மீண்டும் பின்னாடி இது பெரிய 6 பார்த்தாலே தெரியுது. எங்கேயோ விழுந்துருச்சுங்க வெளியே போய். மேட்சை முடிச்சாச்சுங்க இந்த இடத்துல. 4 ரன் அடித்தா வின். இந்த இடத்துல தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு ரன் அடித்தா வின்னு. அவ்வளோதாங்க. இந்த சிங்கிளோட ரொம்ப சுலபமாகவே இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இந்த இடத்துல லூசியா பைரட்ஸ். அதோட அவங்களோட 50 ரன் வந்திருக்கு பார்ட்னர்ஷிப். வெறும் 22 பந்தில் வந்திருக்குங்க. இம்பேக்ட்ஃபுல் லாக் ஆடியிருக்காங்க இந்த இடத்துல.
8 விக்கெட் வித்தியாசத்தில் லூசியோ பைரஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க. ஒரு இந்த மாதிரி ஈஸி மேட்ச் இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் பார்க்கல நம்ம. அப்புறம் மேட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா 55 அடிச்சாங்க, ரிப்ளை 56 அடிச்சாச்சு. மேன் ஆஃப் த மேட்ச் சாம்பியன் சரியான ஒரு பேட்டிங் 32 ரன் அடிச்சாருங்க வெறும் 12 பந்தில். அதனால தான் இந்த மேட்ச் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த 7வது மேட்சை நம்ம ஜெயிச்சு ஒரு நல்ல பொசிஷன் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 3வது பொசிஷனில் இருக்கிறோம். மேலே கரெக்ட் டீம் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் ஆட்டாங்க. நம்மளும் இன்னும் 2-3 மேட்ச் ஆடி டாப் 2 முடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிபிஎல் மேட்ச் இன்னும் தொடர்ந்து 3 மேட்சாக இருக்குது லீகில். வீடியோ அப்லோட் ஆகும், பார்த்து மகிழுங்கள். டாடா பை பை.